Hi students, நம்ம வந்துட்டு யூனிட் நம்பர் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் இந்த சாப்டர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு கோலோட யூசஸ் பார்த்தோம், அதாவது 7 யூசஸ் பார்த்தோம். அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் கோல். ஸோ கோல்ல வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு கிடைக்கிது, அதை எப்படி வந்துட்டு அப்டைன் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலயமா பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கோல்லேருந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஆனால் மோஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். கோக், கோல் தார், கோல் கேஸ் அண்ட் அமோனியா. இந்த 4ம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு கோலில் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம் அப்படின்னா என்ன, அது எந்த ஃபார்மில் இருக்குது, அதோட யூசஸ் என்ன, அது எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே அக்கறை இருக்குது, வேர்ல்டில் வந்துட்டு எந்தெந்த இடத்துல அக்கறை இருக்குது, எப்படி வந்துட்டு பெட்ரோலியத்தை வந்துட்டு அப்டைன் பண்ணுறாங்க, எல்லாத்த பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 173 எடுத்துக்கோங்க. பெட்ரோலியம். The term petroleum is derived from the Latin words petra meaning rock and oilium meaning oil. ஸோ இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு எங்கேருந்து வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் லாட்டின் வேர்ட்ஸ். அதாவது வந்துட்டு 2 லாட்டின் வேர்ட்ஸ் இருந்தால் பெட்ரோலியம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்துட்டு டிரைவ் ஆயிருக்கு. ஸோ என்ன லாட்டின் வேர்ட்னு பார்த்தீங்கன்னா பெட்ரா அண்ட் ஆயிலியம் அப்படிங்கிற 2 வேர்ட்ஸ். ஸோ பெட்ரா மீன்ஸ் ராக் அண்ட் ஆயிலியம் மீன்ஸ் ஆயில். ஸோ இப்போ ராக்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலை தான் வந்துட்டு பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் எ ஃபாசில் ஃபியூயல் formed from the remains of the ancient marine organism through decaying process. So petroleum is a fossil fuel. We know that coal, petroleum, natural gas all are fossil fuels. So and among fossil fuels one is petroleum. So இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா they are formed from the remains of ancient marine organisms. So marine organismsனா கடல் தண்ணியில் வாழக்கூடிய ஆர்கனிசம். marine organisms வந்துட்டு இறந்து போயிட்டு டீகேயிங் ப்ராசஸ் மூலிமா அது டீகே ஆகி அது அப்படி ஃபார்ம் ஆகுது தான் வந்துட்டு இந்த பெட்ரோலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த ரிமைன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் மெரைன் ஆர்கனிசம் த்ரூ டீகேயிங் ப்ராசஸ். Petroleum is a complex mixture of hydrocarbons that occur in earth in liquid, gaseous and solid form. So petroleum அப்படிங்கிறது it is a complex mixture of hydrocarbons. So hydrocarbon ஓட ஒரு complex mixture தான் வந்துட்டு பெட்ரோலியம். ஸோ அது வந்துட்டு earthல வந்துட்டு 3 states 3 ஃபார்ம்ஸ்லேயே இருக்குது. லிக்விடாகவும் இருக்குது, கேஸாகவும் இருக்குது, சாலிட் ஃபார்ம்லேயும் வந்துட்டு இருக்குது. The term petroleum commonly denotes the liquid form crude oil. ஸோ இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிற டேர்ம் வந்துட்டு காமனாக எதை டினோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம், அதாவது க்ரூட் ஆயில் இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிறத தான் வந்துட்டு காமனாக வந்துட்டு டினோட் பண்ணும். பட் technically petroleum also includes natural gas and bitumen is solid form. ஆனால் வந்துட்டு இந்த பெட்ரோலியத்தில் வந்துட்டு என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் அண்ட் பிட்மென் இது ரெண்டுமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகும் ஒரு சாலிட் ஃபார்மில். The natural gas and the crude oil constitute the primary fossil fuels. So natural gas and crude oil both ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு primary fossil fuels வந்துட்டு constitute பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம் இஸ் த வேர்ட் derived from the Latin words petra and oilium. Petra means rock, oilium means oil. So it is formed from the remains of the ancient marine organism through decaying process. It is a mixture of hydrocarbons that occur in earth in 3 forms: solid, liquid and gaseous form. The term petroleum commonly denotes the liquid form crude oil, but technically petroleum includes natural gas, bitumen. So the natural gas and the crude oil both of them constitute the primary fossil fuel. நெக்ஸ்ட் பாருங்க அக்கரன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம். ஓகே, இந்த பெட்ரோலியம் எப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த பெட்ரோலியம் வந்துட்டு வேர்ல்ட் லெவலில் எங்கெங்கே இருக்குது, இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது பார்க்கலாம். The chief petroleum producing countries are USA, Kuwait, Iraq, Iran, Russia and Mexico. ஸோ வந்துட்டு சீஃப் பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டில் பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ, குவைத், ஈராக், ஈரான், ரஷ்யா அண்ட் மெக்சிகோ இவங்க எல்லாமே வந்துட்டு பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். ஸோ இன் இந்தியா petroleum is found in Assam, Gujarat, Maharashtra,
Andhra Pradesh and Tamil Nadu. So நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு, மும்பைல இருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்க அப்படின்னா கோதாவரி and கிருஷ்ணா பேசின்ஸ் அந்த ரிவர் பேசின்ஸ்ல இருக்கு. and தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா காவேரி பேசின்ஸ்ல இருக்கு. By drilling through the earth, the crude oil is pumped out from the well as a black liquid. So வந்துட்டு earth drill பண்றது மூலமா crude oil வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதன் இது பண்ணி தான் வந்துட்டு பெட்ரோலியத்தை நம்ம கொண்டு வரோம். ஸோ crude oil என்ன கலர்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா black கலர்ல liquid consistencyல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படித்தான் வந்துட்டு இது அக்கர் ஆயிருக்கு வேர்ல்டு வைட் அண்ட் இந்தியாவில். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் பெட்ரோலியம். ஸோ ஓகே, இப்போ நமக்கு அந்த க்ரூட் ஆயிலாக கிடச்சிருச்சு, அது எப்படி வந்துட்டு பெட்ரோலியமாக ரிஃபைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். த க்ரூட் பெட்ரோலியம் obtained from the well is a dark colored viscous liquid which contains many impurities such as water, solid particles and gases like methane and ethane. ஓகே, இப்போ வந்துட்டு earth drill பண்ணி அந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த க்ரூட் ஆயில் என்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் ஒரு விஸ்கஸ் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா which contain many impurities, நிறைய impurities வந்து இருக்கும். வாட்டர் இருக்கும், சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், கேஸஸ்ல மீத்தேன், ஈத்தேன், இந்த எல்லா இம்பியூரிட்டிஸுமே வந்துட்டு அந்த earthல இருந்து ட்ரில் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த க்ரூட் ஆயிலில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. To make it useful for different purposes, it must be separated into various components. ஸோ அதை வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும், டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு வேரியஸ் காம்பனன்ட்ஸ், தனித்தனி காம்பனன்ட்ஸாக வந்துட்டு கண்டிப்பாக செப்பரேட் பண்ணணும். The process of separating petroleum into useful byproducts and removal of undesirable impurities is called refining. So refining na refining is nothing but the process of separating petroleum. So வந்துட்டு பெட்ரோலியத்தோட பெட்ரோலியம் அதாவது வந்து crude oil இருந்து separation process, the process of separating petroleum into useful byproducts. அப்படி செப்பரேட் பண்ணும்போது அதை யூஸ்ஃபுல் byproducts வந்துட்டு செப்பரேட் பண்ணிட்டு and removal of undesirable impurities, அது இருக்கக்கூடிய undesirable impurities வந்துட்டு ரிமூவ் பண்றது தான் அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the process of separating petroleum into useful byproducts and removal of undesirable impurities is called refining. The steps involved in this process are given below. So in the refining of crude petroleum வந்து different steps involved, like 3 steps involved ஆயிருக்கும். First one is separation of water, second one is removal of sulfur compounds and third one is fractional distillation. So இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த crude petroleum, the obtained crude petroleum contains many impurities such as water, solid particles and gases like methane and ethane, and it is a dark colored viscous liquid. To make it useful for different purposes, it must be separated. The process of separating petroleum into useful byproducts and removal of undesirable impurities is called refining. So the steps involved in the refining of crude petroleum includes step 1 is separation of water, step 2 is removal of sulfur compounds and step 3 is fractional distillation. So first step பாருங்க, separation of water. The crude oil obtained from the oil wells will have salt water mixed with it. So நம்ம அந்த oil wells இருந்து obtain பண்ணக்கூடிய crude oil என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா salt water வந்துட்டு அதுக்குள்ள ஃபுல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். As the first step, the water is removed from the crude oil. So first step நாம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த எடுத்துருக்கக்கூடிய crude oil இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் வந்துட்டு செப்பரேட் பண்ணுவோம். That is step 1. So the crude oil obtained from the wells will have salt water. As the first step, we want to remove the water from the crude oil. Next step 2 பாருங்க, removal of sulfur compounds.
the crude oil will have harmful sulfur compounds as impurities. So அந்த crude oil after நம்ம water வந்துட்டு remove பண்ணி எடுத்த பிறகு அந்த இருக்கக்கூடிய அந்த crude oil என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா harmful sulfur compounds impurities வந்து இருக்கும். அதையும் நாம வந்துட்டு remove பண்ணும். So in this step these impurities are removed. So second stepல sulfur compounds எல்லாமே remove ஆகும். So first step the obtained crude oil from oil wells will have salt water. As the first step we want to remove that water. That is step number 1. In step 2 the crude oils and the water removed crude oil will have harmful sulfur compounds as impurities. In the steps that impurities are removed. Next third step என்னன்னு பாத்தீங்கன்னா fractional distillation. So petroleum is a mixture of various constituents such as petroleum gas, petrol, diesel, kerosene, lubricating oil, paraffin wax, etc. So நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் as we all know that petroleum is a mixture of various compounds. So petroleum அப்படிங்கிறது வந்துட்டு it is a mixture of different compounds. என்னென்ன components இருக்குன்னு பாத்தீங்கன்னா petroleum gas இருக்கும், petrol இருக்கும், diesel, kerosene, lubricating oil, paraffin wax. So இது எல்லாமே மார்க்கெட்ல இப்ப நமக்கு கிடைக்குது, தனித்தனி சப்ஸ்டன்ஸா கிடைக்குது. பெட்ரோல் தனியா கிடைக்குது, டீசல் தனியா, கெரோசின் தனியா, lubricating ஆயில் தனித்தனியான்னு சொல்லிட்டு எல்லா சப்ஸ்டன்சஸ் கிடைக்குது. ஸோ பெட்ரோலியம் இதிலிருந்து தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அப்டைன் பண்றோம். ஸோ பெட்ரோலியம் இஸ் a mixture of various constituents such as petroleum gas, petrol, diesel, kerosene, lubricating oil, paraffin wax, etc. The process of separation of various constituents or fractions of petroleum is done by fractional distillation in fractionating columns. So இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்கன்னா various constituents அந்த பெட்ரோலியத்தில் இருக்கக்கூடிய various constituents எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுவாங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா fractional distillation அந்த process மூலமா separated fractionating columnsல வந்துட்டு அதை வந்துட்டு remove பண்ணுவாங்க. The process of heating a mixture of liquids having different boiling points and then separating them by cooling is called fractional distillation. Suppose define fractional distillation keta. So fractional distillation is nothing but the process of heating a mixture of liquids having different boiling points and then separating them. So different substance, different liquids different liquids different boiling points இருக்கக்கூடிய liquids வந்துட்டு ஹீட் பண்றோம். சோ ஹீட் பண்ணி அதை செப்பரேட் பண்றோம், அதத்தான் கூல் பண்ணி அதை செப்பரேட் பண்றோம். அதத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா fractional distillation அப்படின்னு சொல்லுவோம். So the process of heating a mixture of liquids having different boiling points and then separating them by cooling is called fractional distillation. Next பாருங்க, crude petroleum is first heated to about 400 degrees Celsius in furnace. So first என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா furnaceல crude petroleum அந்த அப்படியே வெல்ஸ்ல இருந்து எடுத்துக்க petroleum அதாவது வந்துட்டு சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வாட்டரை ரிமூவ் பண்ண அந்த crude petroleumத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணுவாங்க. எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னு பாத்தீங்கன்னா 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதை ஹீட் பண்ணுவாங்க. As the vapors of the crude oil move up the tower, the various fraction condenses according to their boiling point ranges. So அந்த crude oil இருக்கக்கூடிய வேப்பர் எல்லாம் மூவ் ஆனதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய various fractions எல்லாமே கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூயன்ட்க்கு ஏற்ற பாயிலிங் பாயிண்ட்ல அது கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். The various fractions of petroleum obtained are given in the figure 15.7. So figure 15.7ல பாருங்க என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்துட்டு எத்தனை டிகிரி செல்சியஸ்ல இது கிடைக்கும்னு பாருங்க. ரெசிடியூ 600 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணப்போ ரெசிடியூ கிடைக்கும். 370 டிகிரி டு 300 டிகிரி செல்சியஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபியூயல் ஆயில். 300 to 370 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆகும்போது lubricating ஆயில் கிடைக்கும். டீசல் 250 to 350 டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டிங் அவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட்டிங் நமக்கு டீசல் கிடைக்கும். 175 to 325 பார்த்தீங்க அப்படின்னா கெரோசின் கிடைக்கும். 60 to 100 டிகிரி செல்சியஸில் நாப்தா கிடைக்கும். 40 டிகிரி செல்சியஸ் டு 205 டிகிரி செல்சியஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பெட்ரோல் கிடைக்கும்.
நெக்ஸ்ட் ரிஃபைனரி கேஸ் வந்துட்டு less than 40 degree Celsius, அதாவது வந்துட்டு இந்த பாட்டில்டு கேஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்துட்டு less than 40 degree Celsiusலேயே நமக்கு வந்துட்டு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Many useful substances are obtained from petroleum and natural gas. So நிறைய useful substances, many useful substances வந்துட்டு petroleum and natural gasல இருந்து நமக்கு கிடைக்குது. These are termed as petrochemicals. அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா petrochemicals அப்படின்னு சொல்றோம். These are used in the manufacture of detergents, fibers and other man-made plastics like polythene. So இது எல்லாத்தையும் தான் வந்துட்டு நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா manufacture of detergents, அதாவது soap powder, next fibers, இல்லாட்டி other man-made plastics, nylon, polythene, இது கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய man-made plastics எல்லாத்துலேயுமே வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Hydrogen gas obtained from natural gas is used in the production of fertilizers. So hydrogen gas அதாவது வந்துட்டு natural gasல இருந்து hydrogen gas கிடைக்குது. ஸோ அது எதுவா எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா fertilizerஸோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். Due to its great commercial importance, petroleum is also called black gold. So இதோட great commercial importance, commercial market சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு importance இருக்குது. ஸோ அதனால இது என்னன்னு சொல்கிறோம்னா petroleum is called as black gold, கருப்பு தங்கம் அப்படின்னு வந்துட்டு இதை சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் ப்ராசஸ். ஸோ refining of crude petroleumல 3 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் the water present in the obtained crude petroleum is removed, and then second step the crude oil will have harmful sulfur components as impurities. In that step these sulfur containing hydro compounds are removed பார்க்குறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு fractional distillation. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் பெட்ரோலியம். ஸோ ஓகே இவ்வளோ சொல்லிட்டோம். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய யூசஸ் இருக்கு பாருங்க. Products obtained from crude oil have a number of uses. First one பாருங்க, liquefied petroleum gas or LPG is used in houses as well as in industry. So LPG liquefied petroleum gas இது எங்க நம்ம யூஸ் பண்றோம், ஹவுசஸ்லயே நம்ம யூஸ் பண்றோம், டொமஸ்டிக் பர்பஸ்ல யூஸ் பண்றோம், as well as industries-லயே வந்துட்டு யூஸ் பண்றோம். இது first one. Second one பாருங்க, diesel and petrol are used as fuel for vehicles. It is also used to run electric generators. So வந்துட்டு vehicles-க்கு fuel-ஆ வந்துட்டு diesel and petroleum வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி ஜென்ரேட்டர்ஸ், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸை வந்துட்டு ரன் பண்றதுக்கும் வந்துட்டு diesel and petrol வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, பெட்ரோல் இஸ் யூஸ்ட் அஸ் எ சால்வெண்ட் ஃபார் ட்ரை கிளீனிங். ஸோ ட்ரை கிளீனிங் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ட்ரை கிளீனிங்ல பெட்ரோலை வந்துட்டு சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. கெரோசின் யூஸ்ட் அஸ் எ ஃபியூயல் ஃபார் ஸ்டவ்ஸ் அண்ட் ஆல்சோ இன் ஜெட் பிளேன்ஸ். ஸோ கெரோசின்ஸை வந்துட்டு ஃபியூயல், அதாவது வந்துட்டு வீட்டில் மண்ணெண்ணெய் ஸ்டவ்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த ஸ்டவ்வுக்கு கெரோசினை வந்துட்டு ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஜெட் பிளேன்ஸ்லேயும் வந்துட்டு கெரோசினை தான் வந்துட்டு ஃபியூயலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, lubricating oil reduces wear and tear and corrosion of machines. ஸோ lubricating oil வந்துட்டு நம்ம அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோர் இருக்குது, டோரை வந்துட்டு திறந்து சாத்தும் போது ஒன்றுக்கு ஒன்று உரசிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திறக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோரோட அந்த இதில் வந்துட்டு எண்ணெய் விடுவாங்க. ஸோ அந்த lubricating oil, ஸோ அப்படி விடும்போது மிஷின்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று உரசாமல் பார்த்துக்கிறதுல வந்துட்டு இந்த lubricating oil வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். Next, paraffin wax is used to make candles, ointments, ink and crayons etc. So இதிலிருந்து கிடைக்கக்கூடிய paraffin wax எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா candle, ointments, ink, crayons இந்த preparations எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. Next, bitumen or asphalt is mainly used to surface road. So ரோடை வந்துட்டு surface பண்ணுறக்க இந்த bitumen யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. So these are the uses of petroleum. So first one is liquid petroleum gas or LPG is used in houses as well as in industries. Diesel and petrol are used as fuel for vehicles and it is also used to run electric generators. Petrol is used as a solvent in dry cleaning. Kerosene is used as a fuel for jet planes and stoves, and lubricating oil reduces the wear and tear and corrosion of machines. Paraffin wax is used to make candles, ointments, ink, crayons etc. And last one is bitumen is mainly used to surface roads. So இதான் வந்துட்டு various uses of petroleum.
ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸை வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் அப்படின்னா என்ன, அது வேர்ல்டு வைடு எங்கெங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு க்ரூட் பெட்ரோலியம், அந்த பெட்ரோலியம் வந்துட்டு எப்படி ரிஃபைன் பண்ணுறாங்க, 3 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு பெட்ரோலியத்தோட யூசஸ் வந்துட்டு இந்த லாஸ்ட்டாக பார்த்துருக்கோம். ஸோ 7 யூசஸ் இருக்குது. ஸோ 7 யூசஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்னென்னு பார்க்கலாம்னா, ஃபியூயல் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.